வணக்கம், நான் உங்கள் வாசு. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ஆர்மில அருமையான வேகன்சி விட்டுருக்காங்க. இதுல வந்து இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு வேகன்சி வச்சிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? இது என்ன ப்ராசஸ், எப்படி என்ன ஏதுங்கிறது சார்ஜ் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. அது வந்து ஷார்ட் சர்வீஸ் என்ட்ரி டெக்னிக்கல் அப்படிங்கிறதுல கால்ஃபர் பண்றாங்க. ஒன்லி ஃபார் மென் தான், அன்மேரிடு மேல் மட்டும்தான், திருமணமாகாத ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். 20 to 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். இன்ஜினியரிங் கேண்டிடேட் வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். www.join Indian Army அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். மினிமம் ஸ்டார்டிங் சேலரி அவங்க கொடுத்துருக்க பேசிக் வந்து 56,100, 56,500 பேசிக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்னன்னா, அடுத்தடுத்து இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கே தெரியும். அதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதல்ல எல்லாமே உங்களுக்கே அடுத்தடுத்து வரும். எலிஜிபிலிட்டி நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள், வழக்கமாக எல்லா போஸ்டிங் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 to 27, அதாவது 1 அக்டோபர் 1999 31 செப்டம்பர் 2006 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. தென் அடுத்து இந்த பிசிக்கல் இருக்கு, பிசிக்கல் எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. பார்த்துக்கீங்க, பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 2.4 கிலோமீட்டர் ரன்னிங் 10 minutes 30 seconds ஓடணும். பஞ்சப்பு 40, புல்லப்பு, சிட்டப்பு, ஸ்குவாட்ஸு, லங்ஸு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பிசிக்கல்ஸுக்கு இருக்கு. பிசிக்கல் கம்பல்சரி உண்டு. சரிங்களா? தென் அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க பசங்க, அதாவது ஃபைனல் இயர் பசங்களும் இதை அப்ளை பண்ணலாம். தென் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃப் என்ன அப்படின்னா, உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கணும், வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The final year students appearing candidate whose final year in semester will be scheduled for April 1st eligible for applying before. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபைனல் இயர் பசங்க இதுக்கு அப்ளை பண்ணுவோம், எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் இப்போ படிக்கிற பசங்களும் கண்டிப்பாக இதுக்கு எழுதலாம். நல்ல வேக்கன்சி, ஆர்மிக்கு போகிறதுக்கு சூப்பர் வேக்கன்சி. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 60,000 மேலே வரும். வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் 75, அதில் பேஸ் பண்ணி அந்த கோர்சஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 60 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கோர்ஸ் கொடுத்தாங்களா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எழுதினு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 33, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதுக்கு 33, எலக்ட்ரானிக்ஸுக்கு 64, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ஈசின்னு சொல்லுவாங்க, அதுக்கு 60. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 101 அதில் இருக்கிறது. அடுத்து மிஸ்க் இன்ஜினியரிங் சிஸ்டம், அதில் அந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் அந்த மாதிரி பயோடெக்ராப்பர், இந்த மாதிரி கெமிக்கல் அதர்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குல்ல, அந்த கோர்சஸில் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 17 கோர்ஸ், மொத்தம் 350 வேகன்சிஸ். மொத்தம் 350 வேகன்சிஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பிசிக்கல், அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஃபார் எலிஜிபிள். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் நீங்க வந்து இப்போ கரண்ட்ல இருக்கீங்க, படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா உள்ள போகலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈஸி ஒழுங்கா நீங்க கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்கன்னா நீங்க ஈஸியா அடிச்சு ஈஸியா உள்ள போகலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு உண்டான ஒரு மெடிக்கல், அது ஆக்சுவலா நமக்கு வந்து நம்ம ஆர்மிக்கு போறோம் அப்படின்னாலே நமக்கு வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பாங்க அவங்க. 10th மார்க் ஷீட் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக், அதை பேஸ் பண்ணி அவங்க என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்து என்னன்னா, மேரேஜ் கண்டிப்பா ஆயிருக்க கூடாது. தென் அடுத்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் பீரியட்லயும் மேரேஜ் ஆகக்கூடாது. மேரேஜ் ஆனிச்சுன்னா உங்களை வந்து நாங்க கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சு போஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் நீங்க மேரேஜ் ஆகுறது பிரச்சனை. ஆனா உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் வரைக்கும் மேரேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து என்னென்ன ஜாப் இருக்கு,
லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி, லைட்டிங்கா, லைட்டிங்கா, நல்கானல், இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ சம்பளம். 56,000 2.5 lakhs வரைக்கும் இருக்கு சேலரி. உங்களுக்கு வந்து அருமையான போஸ்டிங். நீங்க படிச்சு முடிச்சவங்க, உடம்பு ஃபிட்டா வச்சிருக்கவங்க, ஆர்மிக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, பிசிக்கல் கரெக்டா இருக்காங்க, தாராளமா போகலாம். ரொம்ப அருமையான வேகன்சி, படிங்க போகலாம். அது எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிறத இன்னொரு வீடியோல நாளை மறுநாள் போடுவோம், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும்.